ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபா யூடியூப் சேனல். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் மேஜரான WH கொஷின் வேர்ட்ஸோடைய மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். இந்த வாட் அப்படிங்கிற கேள்வியை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்காக இந்த வாட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதாவது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறதுக்காக இந்த வாட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். அதாவது லொக்கேஷனை, ஒரு இடத்தை பற்றி நம்ம ஒரு கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வேர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம வேர் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேர் இஸ் யுவர் பென்? வேர் இஸ் யுவர் புக்? இந்த மாதிரி இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நம்ம வேர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் வென் அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு நேரத்தை குறிக்கக்கூடிய நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல வென் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வென் இஸ் யுவர் பர்த்டே? உன் பிறந்த நாள் எப்பொழுது? உன் பர்த்டே எப்போ? அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? எப்போ அப்படின்னு நம்ம கேட்குறப்போ நம்ம அந்த இடத்துல வென் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வென் இஸ் யுவர் மேரேஜ்? வென் வில் யூ கம்? உனக்கு எப்போ கல்யாணம்? நீ எப்போ வருவ? இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாமே நம்ம வென் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் வை அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வை அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஒய் ஆர் யூ க்ரையிங்? நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழற? என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதாவது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வி வாக்கியத்தில் நம்ம ஒய் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஒய் ஆர் யூ லேட்? ஏன் நீ லேட்டு? காரணம் என்ன? இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒய் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் ஹூ அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். ஒரு நபரை பற்றி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹூ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஹூ இஸ் தேர்? யார் அங்கே? யார் அங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்காக ஹூ இஸ் தேர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ யார் அங்கே அப்படின்னா ஒரு நபரை தான் குறிக்குது. அதே மாதிரி ஹூ ஆர் யூ? நீங்கள் யார் இப்படின்னு யார் அப்படின்னு கேட்குறதுக்காக நம்ம இந்த ஹூ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் விச் அப்படின்னா எது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது நம்ம அதில் ஏதாவது ஒரு சாய்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா? உனக்கு எது பிடிக்கும், உனக்கு எது பிடிக்காது, இந்த மாதிரி எது அப்படின்னு வரக்கூடிய எல்லா கேள்வி வாக்கியத்துக்கும் நம்ம விச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், விச் இஸ் பெட்டர்? எது சிறந்தது? எது அப்படின்னு நம்மளுடைய சாய்ஸை கேட்குறதுனால இந்த சென்டென்ஸுக்கு முன்னாடி விச் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? உனக்கு பிடிச்ச கலர் எது? இந்த மாதிரி சென்டென்சஸை நம்மளே மேக் பண்ணி கொஷனிங் வேர்ட்ஸை நம்ம சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் ஹவ்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ப்ராசஸ் மேனரை, அதாவது செயல்முறையை பற்றி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹவ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதாவது நீ இதை எப்படி பண்ண? உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? இப்படின்னு நம்ம எப்படி அப்படின்னு நம்ம கொஷின் கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஹவ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹவ் ஆர் யூ? நீ எப்படி இருக்கிறாய்? நீ எப்படி இருக்க? உங்கள் அப்பா எப்படி இருக்காரு? ஹவ் இஸ் யுவர் டேட்? இந்த மாதிரி எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹவ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் ஹூம் அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். ஹூக்கும் ஹோம்க்கும் வித்தியாசம் இருக்குது. இது ரெண்டுமே நபரை குறிக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு வரக்கூடிய வார்த்தைகள் தான். அதாவது யாரை வர சொன்னாங்க இந்த மாதிரி யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹூம் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹூம் டிட் யூ see? நீங்கள் யாரை பார்த்தீர்கள்?
நீங்கள் யாரை பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, யார் அப்படின்னு வந்ததுனால இந்த இடத்துல ஹூம் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹூஸ். ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பொசிஷன், உடைமையை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம ஹூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யாருடையது, அந்த மாதிரி யாருடையது அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹூஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹூஸ் புக் இஸ் தட், அது யாருடைய புத்தகம், அது யாரோட புக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா, யாருடைய அப்படின்னு வந்ததுனால இந்த இடத்துல ஹூஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஹூஸ் கார் இஸ் தட், அந்த கார் யாரோடது இப்படிங்கிற சென்டென்ஸ் எல்லாம் நம்மளே ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட் ஹவு மெனி. ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பொருளுடைய குவான்டிட்டியை பற்றி நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அப்போது அந்த இடத்துல நம்ம ஹவு மெனி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹவு மெனி புக்ஸ் டஸ் ஹி ஹேவ், அவன் எத்தனை புத்தகம் வைத்திருக்கிறான். இந்த மாதிரி எத்தனை அப்படின்னு அந்த நம்பர்ஸை பற்றி கேட்கும்போது நம்ம ஹவு மெனி அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் ஹவு மச். ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். நம்ம கடையிலலாம் போயிட்டு இந்த பொருள் எவ்வளோங்க, அந்த பொருள் எவ்வளோங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹவு மச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஹவு மச் ருபீஸ் டு யூ வாண்ட், எவ்வளவு ரூபாய் உனக்கு வேண்டும், எவ்வளோ ரூபா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. இந்த மாதிரி எவ்வளவு அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹவு மச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹவு லாங். ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு நேரம், அதாவது டியூரேஷனை பற்றி நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹவு லாங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஹவு லாங் ஹேவ் யூ ஸ்டேட் தேர், எவ்வளவு காலம் அங்கே தங்கியிருந்தாய், எவ்வளோ காலம்ப்பா அங்கே தங்கியிருந்த, எவ்வளோ நாள் அங்கே தங்கியிருந்த அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கும்போது அப்போது நம்ம ஹவு லாங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹவு ஃபேர். ஹவு ஃபேர் அப்படின்னா எவ்வளவு தூரம் அப்படின்னு அர்த்தம். ஒரு டிஸ்டன்ஸ் பற்றி நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹவு ஃபேர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஹவு ஃபேர் கேன் தே வாக், எவ்வளவு தூரம் அவர்கள் நடக்க முடியும், எவ்வளோ தூரம் அவங்க நடப்பாங்க, இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸை பற்றி நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹவு ஃபேர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் ஹவு ஆஃபன். ஹவு ஆஃபன் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்போல்லாம் இது நீ பண்ணுவ, எப்போல்லாம் நீ இதை பண்ண மாட்டே அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சியை பற்றி கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நம்ம ஹவு ஆஃபன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஹவு ஆஃபன் டு யூ கோ அவுட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை உன் நண்பர்களுடன் வெளியே செல்வாய், நீ எப்போல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவ அப்படின்னு எப்போல்லாம், எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை, இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது நம்ம ஹவு ஆஃபன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். லாஸ்ட் ஒன் ஹவு ஓல்ட். ஹவு ஓல்ட் அப்படின்னா ஒரு வயசை பற்றி கேட்கும்போது, ஏஜை பற்றி கேட்கும்போது நம்ம ஹவு ஓல்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஹவு ஓல்ட் ஆர் யூ, உனக்கு எவ்வளவு வயது, உனக்கு எவ்வளோ வயசாச்சு அப்படின்னு ஏஜை பற்றி கேட்குறதுனால இந்த இடத்துல ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் மக்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Prabaa. Thanks for watching.